சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். தெளிவான பேச்சு, உறுதியான போர்க்குணம், நாட்டு மக்கள் நலன், இளைஞர்களின் நம்பிக்கை, மதவாதிகளுக்கு எதிரி, இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர். என்னதான் மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு நாளும் அந்த தொனியில் நடந்து கொள்ளாத ஒரு எளிமையான அரசியல்வாதி. அறிஞர் அண்ணா சொன்ன மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களுக்கு சேவையாற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு மிக பொருத்தமான நபர்கள்ல ஒருவர்னா இவரை சொல்லலாம். மீனவ மக்களுடன் நீரில் இறங்கியது, செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு உதவியது, சலூன் கடை தொழிலாளியை சந்திச்சது, மண்பாண்ட கலைஞர்களுடன் உரையாடியது, பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளர்களோட பெயிண்ட் அடிச்சது, லாரி ஓட்டுநர்களோட பயணிச்சது, தற்காப்பு கலைஞர்களோட மல்லு கட்டியது, கட்டிட தொழிலாளர்களுடன் வேலை செஞ்சது, விவசாயிகளுடன் சேற்றில் இறங்கியது. இப்படி அவர் கால் வைக்காத இடமும் இல்ல, சந்திக்காத மக்களும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்திய தேர்தல்கள்ல வாக்கு திருட்டு நடக்குதுன்னு கர்நாடகாவில் ஆரம்பிச்சு இப்ப ஹரியானால வந்து நிக்குது. ஆதாரத்தோட அவர் போடுற ஒவ்வொரு குண்டும் நாட்டையே உலுக்கி வருது. அவரோட குற்றச்சாட்டுக்கு முறையான பதில தேர்தல் ஆணையம் அளிக்காதால சந்தேகங்கள் இன்னும் அதிகமாகுதுன்னு நாங்க சொல்லல, நாட்டோட உச்சநீதிமன்றமே சொல்லுது. இன்னைக்கு ஹரியானால 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறதாவும், பிரேசில் மாடல் ஒருவரோட புகைப்படத்தோட 22 வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், ஒரு புகைப்படம் ஒரு தொகுதி 100 ஓட்டுன்னு 5 லட்சம் போலி வாக்குகள் திருடப்பட்டதாகவும் ஆதாரங்களை கட்டுக்கட்டா தூக்கி போட்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து பதில் வருமானு மக்கள் காத்திருக்காங்க. இப்போ அடுத்த குண்டு எந்த மாநிலத்தில் விழும், யாரெல்லாம் சிக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு ஆளும் பாஜகவினர் முதல் தேர்தல் ஆணையம் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.